டைரக்டர் மணியன் சார் பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தான் அவார்டுன்னு பேசிக்கிறாங்கடா. எல்லா காம்படிஷனும் இப்ப இப்படி ஆயிடுச்சுடா. உயிரை கொடுத்து 1000 பேர் பண்ணுவாங்க. ஆனா ஏற்கனவே யாருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டு தான் இப்ப போட்டியே நடத்துறாங்க. டேய், நீ என்ன டென்ஷனா இருக்க? அம்மா அதெல்லாம் இல்லம்மா. பயப்படாதடா, நீ தான் ஜெயிப்ப. சரியா? சரிம்மா. வாங்க எல்லாரும் வாங்க. டேய் வாங்க. வாங்க வாங்க போலாம். வாங்கடா. ஆண்டி, அங்கிள் வரலையா? வருவாரு. சரி. அவன் ஆபீஸ்ல இருந்து நேரா இங்க வந்துருவான். சரிங்க பாட்டி. சரி நீங்க இங்கே உட்காந்துருங்க, நாங்க வந்துடுறோம். சரி பாப்பா. டேய் எழில், இந்த பொண்ணுக்கு தான் அவார்டு கிடைக்கணும்னு சொல்றாங்கடா. இந்த பொண்ணு தான் மணியன் சாரோட பொண்ணாடா? ஆமாண்டா, இந்த பொண்ணுதான். ஹலோ சார். ஹலோ, வெல்கம் சார். ஹலோ சார். வாங்க. வெல்கம். ஹலோ. டேய், கெஸ்ட் வந்துட்டாங்கடா. ஹலோ சார். ஹலோ. நான் டைரக்டர் மணியனோட பொண்ணு. ஓ, அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு சார். பாத்தியா எழில், அந்த பொண்ணுக்கு தான் அவார்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு. நான் தான் சொன்னலடா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். அத்தை, அவர் இன்னும் வரலையே அத்தை. அவன் என்னைக்கு நேரத்துக்கு வந்திருக்கான்? வந்துருவான். சரியா? அப்பாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்றியா? மா வருவாருமா, வரலனா அப்பாக்கு ஏதாவது வேலை இருக்கும், விடுங்களேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். திரைப்பட இயக்குனர் அமைப்பு சார்பாக நடைபெறும் இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த அமைப்பின் சார்பாக குறும்பட போட்டி கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவிக்கப்பட்டது. இதில் 10,000க்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு கட்டமாக போட்டி நடைபெற்றது. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை என மொத்தம் 10 படிநிலைகளை கடந்து சுமார் 1000 பேர் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டனர். தாத்தா, 10 ரவுண்ட்ஸ் எழில் வின் பண்ணிருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல தாத்தா? ஆமாம்மா, ரொம்ப பெரிய விஷயம்மா. இதில் வெற்றி பெறுகிற ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட இருக்கிறது. கூடவே அவருக்கு படம் இயக்குவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட
வெளியான குறும்படங்களில் இருந்து ஒரு படம் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கென்று பரிசு வழங்கப்பட இருக்கிறது. தென்னிந்தியாவின் முன்னணி திரை இயக்குனர்கள் நடுவர்களாக இருந்து ஒரு சிறந்த படத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். முதலில் பரிசு பெற்றது எந்த படம் என்று அறிவிக்கப்படும். அதைத் தொடர்ந்து பரிசு வழங்கலும் படம் திரையிடலும் நடைபெற இருக்கிறது. சிறந்த குறும்படத்தின் பெயரை அறிவிக்க முன்னணி இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். சிறந்த குறும்படம் எது? 1 லட்சம் ரூபாய் பரிசு பெற போகும் அந்த இளம் இயக்குனர் யார்? யாருக்கு முழு நீள திரைப்படம் இயக்குவதற்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது என்ற கேள்விக்கெல்லாம் இப்போது விடை கிடைத்துவிடும். அவார்டு உனக்குதான். கடவுளே. முருகா. வெற்றி பெற்றவரின் பெயரை இயக்குனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இப்போது அறிவிப்பார். டேய், என்னால இங்க இருக்க முடியலடா. டேய் இருடா. டேய் யாருக்கு அவார்ட் கிடைச்சிருக்குங்கிறத நான் பார்த்துட்டேன். நீங்க எல்லாரும் ஸ்கிரீன்ல பாருங்க. சூப்பர்ரா. ஏய்
எழில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எங்க காணோம்? தெரியலையே. டேய் டேய் எழில், உனக்கு தான் அவார்டு. வாடா. ஏய் எழு. வாடா. கூப்பிடுறாங்கல்ல வா. எழில், டேய் ஆயா. வாடா. ஏய், ஏங்க இங்கதான் இருக்கீங்களா? வாங்க. எங்க கோபி நிக்கிறாங்க. அவன் என்ன சின்ன பாப்பாவா? வந்துட்டான்ல, வருவா விடு. எதுக்கு அங்கேயே நிக்கிறா? வா. மா, எழு. நீ ஜெயிச்சுட்ட. போடா. எழில் சூப்பரா பேராண்டி. போடா, போடா. சூப்பர் எழு. கங்க்ராட்ஸ் டா, கிரேட் டா. ஹலோ, ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன். எஸ், தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சார், இந்த அவார்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் பேசணும். எத்தனையோ பேரோட கனவு இன்னைக்கு உங்களுக்கு நினைவாயிருக்கு. பலாயிரம் பேர் கலந்துகிட்ட போட்டியில நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எழில்? அத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எழு. சூப்பர்டா. சூப்பர். சார், அதோ நிக்கிறாங்களே, அவங்க தான் என் அம்மா. நீங்க யாரும் தப்பா நினைக்கலனா எங்க அம்மா கையால இந்த அவார்டை வாங்கிக்கலாமா? ஓ ஷூர், அவங்கள வர சொல்லுங்க. அம்மா வாங்க மாமா. நானா? ஆண்டி போங்க. வாங்கியா, போம்மா. வாங்கம்மா. அம்மா வாமா. போமா. மேல வா. போக்கா. போம்மா. கோபாக்கியா? போமா. வாமா. வாங்க. வணக்கம். இப்ப இங்க சொன்னாங்க 1000 பேர் கலந்துகிட்ட போட்டியில நான் ஜெயிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஜெயிச்சது நான் மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் தான். என்னோட குடும்பம்
ஒரு சாதாரணமான குடும்பம் தான். +2 முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஆனா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு நினைக்கிற ஒரு குடும்பம். என் வீட்டுல யாருமே சினிமா பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க இல்லை. ஆனா எனக்கு சினிமா தான் எல்லாமே. என் சந்தோஷம், என் துக்கம் எல்லாமே சினிமா தான். இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையன் எக்ஸாம் எழுத மாட்டேன், சினிமா பண்ண போறேன்னு சொன்னா ஒரு குடும்பம் என்னதாங்க செய்யும்? பயப்படுவாங்க, வேணவே வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட அம்மா அவங்க எதுவுமே சொல்லல, என்னை முழுசா நம்பினாங்க. நான் என் கனவை நேசிச்ச மாதிரியே எங்க அம்மாவை என்னோட கனவை நேசிச்சாங்க. தனியா நின்று என் மொத்த குடும்பத்தோடையும் போராடினாங்க. இவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து என்ன நம்பினாங்க, எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க. நானே சோர்ந்து போயிருந்த நேரத்துல கூட எனக்காக எங்க அம்மா நம்பிக்கை கொடுத்தாங்க. நான் ஜெயிப்பேன்னு என்னை விட எங்க அம்மா தான் அதிகமா நம்பினாங்க. எனக்காக, என்னோட கனவுக்காக என்னை விட அதிகமா சண்டை போட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் ஜெயிக்கல, எங்க அம்மா தான் ஜெயிச்சிருக்காங்க. பிள்ளைகள் பெத்தவங்க நம்பினா, அவங்களோட கனவுகளை மதிச்சா அவங்க கண்டிப்பா சாதிப்பாங்க, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதுக்கெல்லாம் எங்க அம்மா தாங்க உதாரணம். இந்த விருதை எங்க அம்மா கையில வாங்குறது தாங்க எனக்கு சந்தோஷம், எனக்கு பெருமையும் கூட. நான் ஜெயிக்கவே மாட்டேன், இன்ஜினியரும் ஆகாம சினிமாவும் பண்ணாம வீணா போறேன்னு என் வீட்டுல மொத்த பேர் சொன்னப்போ எனக்காக சவால் விட்டாங்க என்னோட அம்மா. நான் தோத்து போனா என் அம்மாவோட சவால் என்ன ஆகுமோ நான் கூட ரொம்ப பயந்தேன். ஆனா எங்க அம்மாவுக்கு சுத்தமா பயமே இல்லை. நான் ஜெயிப்பேன்னு அந்த அளவுக்கு நம்பினாங்க. அம்மா, சத்தியமா நீ இல்லைன்னா இந்த மேடையில நான் இல்லம்மா. இந்தாங்கம்மா, வாங்கிக்கங்க, நீங்க கொடுங்க. டேய், மேல மேல கட்டு. சார், கொண்டாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.